ஏன் இப்படி மகண்ட ஓட்டோ இதில் போட்டு அடிச்ச நீங்க? சாப்பாடு அப்படி இருக்கு. சாப்பாடு சூப்பர். வணக்கம் நான் சொல்லிங்க. எங்களோட மகண்ட பர்த்டேல மகன் இல்ல டெல்லியில் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவரு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாரு, தூக்கம் என்ன காலையில இருந்து எல்லாரும் மாறி தூக்கி போட்டு விட்டானே உடம்பு டயர்டால துருங்கிட்டாரு. இது எல்லாம் விடவே இல்லை. அது என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல் போன வீடியோல கொஞ்சம் கஷ்டமாயிட்டு அவர் அந்த அவரை குளிக்குவாத்துல வீடியோ எடுத்துனாங்க. நான் போட்டேன்னா அந்த வீடியோ போடலாம் போயிட்டு யூடியூப்ல. என்னன்னு சொன்னா, குழந்தை பிள்ளைகள் அதிகமாக காட்ட இல்லாது சில விஷயங்கள் யூடியூப்ல தடை செய்வாங்க. அதால அந்த வீடியோ போறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். உண்மையாகவே பர்த்டேன்றது எல்லாருக்குமே ஸ்பெஷல். இருந்து நம்மளோட என்ன சொல்கிறேன், நான் இது வரைக்கும் எங்களோட மகண்ட பர்த்டேயை சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என்னை விட என் வைஃப் தான் ஆசைப்பட்டேன், இன்னும் செய்யணும், இன்னும் சிறப்பாக செய்யணும். உடுப்புல இருந்து எல்லாமே அவள் செஞ்சதான். அவருக்கு தான் பாராட்டு சொல்லணும். நான் பாத்து செய்யணும் ஆசை. எல்லாரும் பர்த்டே நம்ம செஞ்சிக்கோம். நம்மட மகண்ட பர்த்டே வரக்குள்ள நல்லா செய்யணும் கூட எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்பிற பர்த்டே. அதனால வெள்ளிக்கிழமை குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுக்கும் எல்லாரும். வேற இந்த டெக்கரேஷன் எல்லாம் என்ன சொல்றேன், எல்லாம் நான் தான் சொல்லி எல்லாம் செஞ்சு அது ஒரு சந்தோஷம் மாதிரி பார்க்க கூட அந்த நம்ம சொல்ற மாதிரி செஞ்சு வந்துட்டாங்கன்றதுதான் பெரிய சந்தோஷம். இவ்வளவு பெருசா செய்யணும்ன்றது விருப்பம் இல்லை எனக்கு நோவல தான் செய்யணும்னு ஆசைப்பட்டார். இருந்தும் என்னோட மகன் மேல வச்சுக்கிற பாசத்துல அம்மாட வேலை அவ செய்யணும்னு சொல்லி அவளோட விருப்பப்பட்டவள். பிரம்மாண்டமாண்டா என்ன நம்ம ஹோல்ல இல்லை வீட்டு தான் என்ன டெக்கரேஷன் பண்ணி தான் அவற்றை எல்லாம் இதை செஞ்சு எடுத்துவீங்க. நம்ம பிறந்த நாள்ல எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் கரைச்சப்படுத்துவாங்க. அதே மாதிரி அவரும் தூக்கி தர்றேன். என்னன்னா வளமையா தூக்காதவங்களும் வந்து தூக்குவாங்க. அது கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் இதுமாதிரி தானே வித்தியாசமா நாக்குல பார்க்க கத்தி இல்லாத ஆளாங்க. சந்தோஷமா எங்களோட பர்த்டே கொண்டாடி கொண்டு இருக்கோம். தொடர்ச்சியா வீடியோ கூட போவோம், அதிகமாக பேசிக்கொண்டு போவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். Birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Karan. Happy birthday to you. May God bless you.
சரி கல்லடி பாரு நானும் பயந்து மகள இல்லை ஓ நாங்கள் வளமை அவங்க அடுக்கிற சாப்பாடு நாங்கள் என்ன சோறா ஓகே அது கொஞ்சம் பாரமாயிக்கும் அது அது ஓ நீங்கள் பொங்கல் ஒடிச்சிருங்களா அதில் ஒரு இருந்தாங்க சிக்கன் வாடியில் விட்டுருக்காங்க அப்படியே அப்படி லஞ்சிட்டு அப்படி தந்துடும் இது கஷ்டமா இது சிக்கன் தான் இது இந்த செகண்ட் கறி பையன் வெள்ளை கறிக்கா லஞ்சி தவிர எடுத்துருங்க இல்லை இது சாம்பார் என்ன இங்கே கேமரா இந்த கேமரா பதியன் என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை ஆறு கமல் வரல புதுக்கதை எப்ப சுதர்சன் மக்கப்புறம் அவனு காய்க்காயில்லை டேய் கேமன் அவன கல்யாணத்துக்கு பச்சை உண்டமே
ஆ எப்படி சர்மே சாப்பாடு அப்படி சாப்பாடு சூப்பர் இந்த கட்டி தான் ஆடலையா கேள் அவட்ட என்ன என்ன என்னடா விட வாட இன்றைக்கு விட வாட இன்றைக்கு மாட்டி தான் இன்றைக்கு மாட்டி தான் இல்ல ஒவ்வொரு நாள் ஓடுறவர் இன்றைக்கு மாட்டி தான் आपका फोटो नजरी भी कोई जाएगा इतना वो ट्रिप वाला है इतना आराम से आ वीडियो वाला वाला वो उठो वाला वीडियो वीडियो उठो वीडियो आप इधर वाला विचार இந்த வெளியில இருக்கிறாங்க ரெடி நீங்க நாலு பேர் அப்படி இங்க போயிட்டு இல்ல ஒரு ரெண்டு மூணு கிரிக்கெட்டா அது நீங்க இருக்கீங்களா அவனே நீங்க நாலு பேர் இங்க வாங்க நாலு பேர் இங்க ஒண்டடுங்க வீடியோல ரெக்கார்ட் ஆகுது வீடியோல ரெக்கார்ட் ஆகுது இங்க வாருங்க இந்த
ஏண்டா எல்லாருமே பார்ப்பீங்க சாக்லேட்டு எங்களோட மகண்ட ஃபோட்டோ இருக்குது. என்னுடைய இது வந்ததுலேருந்து எங்களோட அப்பா அம்மா ஒன்று சொன்னோம் என்னென்னா ஏன் இப்படி மகண்ட ஃபோட்டோ இதில் போட்டு அடிச்ச நீங்கள் இது தேவையில்லாவே இல்லை இப்படி அடிக்க வேணாம் இது செய்யப்படா அப்படி எல்லாரும் சாப்பிட்டோடனே இதை கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க ரெண்டு சொல்லி அப்பா அம்மா என்னவாங்க அதுக்கு விதுவும் அப்பா கொஞ்சம் பாயிட்டு சரியா பாயிட்டு அப்போ இதில் விளக்கத்தை விது சொல்லுவாள் என்னென்னு சொல்லு. என்னடா இப்போ பர்த்டேக்கு வருவாங்க சாப்பாடு என்ன கொடுத்தாலும் அவங்க ஒரு கிஃப்ட் ஒன்று தருவாங்க நீ தம்பிக்கு. அப்போ அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா நம்ம கொடுக்கணும்னு கொடுத்தா இது செஞ்சு அப்போ தம்பிர ஃபோட்டோவை போட்டு கொடுத்தா இப்போ சாக்லேட்டடா சும்மா அதை ஃபோட்டோ போட்டு கொடுத்தா தம்பிர பர்த்டேக்காக வந்த கிஃப்டாக இருக்குமன்றதுக்காக தான் தம்பிர ஃபோட்டோ ஓடணும்னு நினைச்சேன். அப்பமா சொன்னாங்க ஏன் அப்பமா கொடுக்கணும் என்னென்ன சில தம்பிர ஃபோட்டோவை கிழிச்சிருவாங்கன்ற பயப்பட்டோம். எல்லாரும் இப்போ குழந்தைகள் விருப்பப்படுவாங்க மேலால் உரிச்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். போட்டோ கட்டாயம் கிழிச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். மேலால கிழிச்சு போட்டு போட்டோவை வச்சிருப்பாங்க. ஏன்டா குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தானே. அங்கட மகன் இல்லாம வேறொரு மகன் போட்டோ இருந்தாலும் நான் கிழிக்க மாட்டேன். அப்படித்தானே எல்லாரும் பாடு எந்த ஐடியா இல்லை இதோட ஐடியா தான். நான் தாண்டி எங்களோட சிஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். சந்தர்ப்பம் நாங்களுக்கு அமையல நாங்க வேறொரு இது ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்ன்ற ஒரு ஐடியா இருந்தது எனக்கு. ஆனா இப்ப தம்பிர பர்த்டேக்கு தான் இது அமைஞ்சிருக்கு. எல்லாம் இப்ப நிறைய பேர் எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து கொண்டு இருக்காங்க இப்ப. அப்ப நீங்க உங்களோட வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியா ஏதாவது இருந்தா சொன்னா அதே மாதிரி செஞ்சு தருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்காவும். நான் 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தனா 3 செஞ்சிருக்காவும். தசா குட்டிற இந்த முதலாவது பர்த்டேக்குள்ள இவர் என்னென்ன வச்சிக்காரன்றது, அதாவது இப்போ இவர நிக் நேம் என்ன தசா குட்டி, இவர வெயிட் 9 கிலோ, அடுத்தது 6 பல்லு இருக்கு அவருக்கு, 78 சென்டிமீட்டர் அவர் உயரம். அடுத்தது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு அம்மா அப்பா அக்கா அத்தை அப்பம் அப்பப்பா அம்மப்பா அம்மம்மா. அப்புறம் நல்லா தவழுவாரு, நல்லா விளையாடுவாரு, அப்பாவோட ஒளிச்சு விளையாடுற நல்லா. அப்புறம் அவருக்கு வெளியில போய் இதை சாப்பிட்றது, டான்ஸ் பண்றது, நடக்கிறது எல்லாம் விருப்பம். அடுத்து அவருக்கு சாப்பாடு. ஆனா இதை பார்த்தோன்னே எனக்கு வித்தியாசமா இருந்தது, இப்படி எல்லாம் செய்யறாங்களோன்றது டவுட் இருந்தது. ஆனா இந்த கிரியேட்டிவிட்டி மச்சான்ற கூட தான் என்னடா ஹீட் லெமன் டைம் எல்லாம் இங்க பாருங்க, இத பாக்க சரியா இங்க வரேடா, நீங்க இங்க வர, நீங்க இங்க வர. மகண்ட பிறந்தநாள் எல்லாமே முடிஞ்சு சந்தோஷமா நாங்கள் மகண்ட பிறந்தநாளை கொண்டாடினாங்க. மகண்ட பிறந்தநாளும் அந்த சுப்பிரமணியை கொண்டு வர அந்த கடைசி நாளும் ஒரே இதை வந்ததால மேனேஜ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு. ஏன்னா இங்கே பெயிண்ட் வேலைகள், அது வீட்டு நிறைய வேலைகள் இருந்து வீட்டில் வேலைகள். ஏன்டா இங்கே இருந்து அவர் போன இடங்கள் இவ்வளவு தூரம் பண்ணுவாருங்க. அப்போ அங்கேருந்து வரணும், ஒழுங்கான சாப்பாடு இல்லை, இங்கே வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணுவார், கண் முழிச்சு அப்புறம் வீட்டு வேலையை செய்வார். இப்படி தான் மேனேஜ் பண்ணாருண்டு என்ன கண்டா சரியாப்பா. அவர் 120 கிலோமீட்டர் அப்படி ட்ராவல் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஓட்டம் எப்படி சொல்கிறது, உண்மையாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட் சொல்லலாம். இப்போ சுப்பிரமணி தற்போது கதிராமத்தில் நிற்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு போகணுன்ற விருப்பம் இருக்குது, எல்லாமே முடிஞ்சுப்போ நான் போவேன். அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் முருகன் அருளால். சரி, ஓகே. பிறந்தநாளை பற்றி சொல்லுவேன். நான் பிறந்தநாளுக்கு வந்த எல்லாருக்குமே நன்றி. எங்கள்கிட்ட பெட்சில் படித்த நண்பர்கள் எல்லோரும் வந்தவங்க, அது மாதிரி இதோட பெட்சில் இருக்கிற எல்லோரும் வந்தவங்க.
நிறைய பேர் நாங்கள் சொல்லாதவங்களும் நிறைய பேர் வந்தவங்க நிறைய பெருசாக நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படலை. ஏன்னா அவங்களோட மகன் மூத்த மகன் தானே, அதனால் அவர் பர்த்டே நாங்கள் நார்மலாக என்று சொல்கிறேன். கட்டாயம் உணவுகளுக்கு உணவளிக்கணும் என்று விரும்பினோம் நாங்கள். அதெல்லாம் செஞ்சது தம்பித வேறால இப்போ நம்ம பிறந்த நாள் செய்கிறோட சாப்பாடு கொடுக்கணுமன்றதுக்காக தான் செஞ்சேன் நாங்கள். அப்போ உள்ளமா அவருக்கு பிடிச்ச மாதிரி தீமில் செய்வோம் எல்லாம் செட்டப் பண்ண அவ்வளவுதான். அதான் எங்களோட சொந்த பந்தங்களுக்குள்ள தான் நாங்கள் சொல்லி செய்யணும்ன்ற ஒரு விருப்பத்தில் இருந்தாங்க. இருந்தும் கொஞ்சம் அதையும் தாண்டி கொஞ்சம் சில பேர் சொன்னாங்க. எங்களோட சொந்த பந்தமும் நண்பர்கள், அடுத்தது எங்களோட பக்கத்தில் இருக்கிற உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், அப்படி அயலவர்களுக்கு சொல்லிட்டான். வேற தூரத்துல எல்லாம் சொல்லல நான். ஏன்னா சொல்ல போன ஆடம்பரம் பெரிய இதா போயிருமன்றால பக்கத்துல இருந்தவங்க சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு மட்டும் சொல்லி செஞ்சேன். உண்மையாவே மகன் போட்டோ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு எனக்கு. கொஞ்சம் பிறலியா இருந்தவர். காரணம் கொஞ்சம் வெக்க எங்களை வீட்டுக்குள்ள. அதான் வேறு நாட்கள்ல நாங்க போன்ல நிறைய போட்டோ இது பிடிச்சி வச்சுக்கலாம் மகனே. இப்போ நான் பிடிக்க போட்டோ அவனோட ஃபோன் ஃபுல்லாகவே இதில் மகன் போட்டோ தான் இருக்குது இதில் ஃபோனில் ஃபுல்லாகவே. இப்போ நான் நினைச்ச விஷயம் கேமரா அவர் நம்ம எடுக்கக்குள்ள என்ன நிறைய எடுக்கலாம்னு இருந்தும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற வீதம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தால் இருந்தும் அதை தாண்டியும் கூட தம்பி எடுத்தவன். மிலான் ரெஸ்டாரண்ட் மருதமுனை உண்மையாகவே அவங்களோட சாப்பாடு நல்லா இருந்தது. சொல்ல வார்த்தைகளாக சொல்லலாது. அவ்வளோ எங்களுக்கு பிடிச்சிருந்தது சாப்பாடு. அப்படி விரும்பி வாங்க நீங்களும் உங்களோட ஒரு சுபகாரியங்களுக்கு சாப்பாடை நீங்க ஆர்டர் பண்ண முடியுதா? ப்ரமோஷன் இல்ல எங்கட வீட்டை என்னண்டு சொல்ற நாங்க சமைக்கிறதுக்கு தயார் தான் இருந்தாலும் பங்கன் வரக்குள்ள ஓட்டாட்டம் கூட வேண்டாம். அப்படியான டைம்ல அங்க அம்புள்ள எடுத்திருக்கோம் நாங்க. இந்த பங்கன் டைம்ல நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு, கொடுக்குற சாப்பாடு காசுக்கு திருப்தியான சாப்பாடு. அதாடி நாங்க கொண்டு போய் போகல, அவங்களே வாகனத்தை பிடிச்சி ஏற்றி எங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த ரேஸ் பிடிச்சல தான் நாங்க கொடுத்தனாங்க. உண்மையாவே அவங்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கொள்றேன். அதை தாண்டி டெக்கரேஷன், பல்லவி டெக்கரேஷன், அவருக்கும் எங்களோட கல்யாணத்துக்குமா இப்ப கடைசியமா அந்த பர்த்டேக்கு அவங்க அடுத்திருக்கோம். ஏன்னா அவங்களோட ஒர்க் நல்லா இருக்கு, அதனால திரும்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதை தாண்டி எங்களை வீட்டு வேலைகள் அதிகமா பங்கு கொண்ட பிரதிக்கு உடன்புறவா சகோதரரா இருந்து எனக்கு எல்லாம் வெறும் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த சுப்பிரமணி உள்ள இருந்து எல்லாமே வந்து செஞ்சு வந்தவர் தங்கச்சி ஹஸ்பண்ட். அப்போ அந்த முறையில எனக்கு அண்ணா ஒரு அண்ணா அப்படி எல்லாம் செஞ்சு வருவார். அதே மாதிரி எல்லாம் செஞ்சு வந்தவர். சந்தோஷப்படுறேன் நான். அத்தான் தாண்டி திவா, கிஷோ எல்லாருக்குமே நன்றி. எங்களோட பர்த்டே இப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் நல்கி எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு அப்போ எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். மகன் பர்த்டே சந்தோஷமாக முடிஞ்சுது. அவர் முதல் பர்த்டேன்றதால எனக்கு கொண்டாடும் கட்டாயம் இந்த கதிர்காம யாத்திரையை கொஞ்சம் தள்ளி வச்சு நான் அவரை நிற்கணும். ஏன்னா அவர் முதல் கட்டாயம் வந்து வளர்ந்து வந்து கேட்கப்படாது, என்னப்பா நீங்கள் இந்த பர்த்டேக்கு நிற்கலே கொண்டாடலேன்னு கேட்கப்படாது என்றொரு காரணத்தால் நானும் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதையும் தாண்டி இதுதான் நிறைய விஷயங்கள். இப்போ எங்களோட உடுப்பு இருக்கட்டும், எங்களோட டெக்கரேஷன் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவளை கொஞ்சம் கலை நயம் உள்ள ஆள் இது. அதனால எல்லா விஷயங்களையும் அவரே எல்லாம் அதை பார்த்து செஞ்ச ஒரு பிரச்சனை இல்லை. வேறு இல்லை, எல்லாமே நான் தான் பார்த்து அதுதான் பிரச்சனை. பிறகுதான் வந்து எல்லாம் செஞ்சு வந்தது. சரி, அப்போ நாங்கள் இதில் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இதுக்கு முதல் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எங்கள் மகன் குளியல் வீடியோ. அப்போ இந்த வீடியோவும் எல்லாரையும் மகிழ்விக்கும்னு நினைச்சு கொண்டு இதுடன் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். கட்டாயம் வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி, இப்போ இதில் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வந்து விடைபெறும் நான் உங்கள் லிங்கா.